திமுகவால் வரும் 2026ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். அமைச்சர்களே அடுத்தடுத்து ஊழல் வழக்குகளில் சிக்கும் நிலையில் திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரை மாநகர அதிமுக கழகம் சார்பில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் தலைமையில் ஜெய்ஹிந்த்புரம் மெயின் ரோடு பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ், திமுக ஒருமுறை ஆட்சி செய்தால் மற்றொரு முறை ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்றும், கருணாநிதியை தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியாத போல் ஸ்டாலினால் முடியாது எனவும் விமர்சித்துள்ளார். மேலும் அமைச்சர்கள் அடுத்தடுத்து வழக்குகளில் சிக்கி திணறுகின்றனர் என்றும், வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு பாடம் புகட்டி எடப்பாடி தலைமையில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா அதே அமைச்சர் மீது அதற்காக வழக்கு தொடர்ந்து வழக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் உள்ள போனது வெளியே வர முடியல, இன்னொருத்தர் எப்ப போவாருன்னு தெரியாது. இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது அளவுகள் வேறு. அது இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல். இன்றைக்கு வருகிற தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல். எனவே புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில மனித புனிதர் புரட்சி தலைவர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நிச்சயமாக வெற்றி பெற்று அவர் தலைமையில் ஆட்சி அமையும் என இந்த இயக்கம் ஏழை எளிய மக்களுக்காக தோன்றப்பட்டது. இது ஒரு கற்பக வெளிச்சம். அண்ணா என்பது ஏழை மக்களுடைய கற்பனை.